இங்கே இந்த குட்டி பொண்ணு பாகிஸ்தான் போற ட்ரெயின் நினைச்சு இந்தியாவுக்கு போற ட்ரெயின்ல ஏறி ஒரு ஊருக்கு வந்துடுறா. அங்க ஹனுமன் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவை முதல் தடவை பாக்குறா. ஆக்சுவலா ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா தேசபக்தி சாமி பக்தின்னு சொல்லி தான் வளர்த்துருப்பாரு. வேற மதத்தை சேர்ந்த பசங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவன் யாரு கூட சேராம விட்டுறான். தென் ஹீரோ படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கான். அதனால 10th எக்ஸாம்ல நிறைய தடவை ஃபெயில் ஆகிறான். அதனால கோவப்பட்டு அவங்க அப்பா ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு வருஷம் அந்த 10th எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அண்ட் ஹீரோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு குஸ்தி கத்துக்கலாம் ஒரு ஊருக்கு வரான். பஸ்ல ஒரு பொண்ணு பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோ ரொம்ப நேர்மையும் பொய் கூட சொல்ல மாட்டான். அதனால இந்த பொண்ணு கூட ரொம்ப சண்டை போடுறான். தென் குஸ்தி கத்துக்க அவரோட வீட்டுக்கே போறான். தென் அவரும் ஜாயின் பண்ண சொல்றாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த பஸ்ல பார்த்த பொண்ணு இவரோட பொண்ணு தான். அண்ட் இந்த பொண்ணு இவனை அங்கேயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சு நீ வேலைக்கு கூட ஒழுங்கா போல, அதனால 6 மாசம் டைம் எடுத்துக்கோ, நல்லா சம்பாதிச்சுட்டு வா, என்னோட பொண்ணை கட்டி தரேன்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாரு. சோ இந்த பொண்ணுக்காக ஹீரோ அண்ணில இருந்தே நல்லா உழைக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த குட்டி பொண்ணையும் பாக்குறான். அப்ப இவன் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பாக்குறான். ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கா. அதனாலே அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி தந்துட்டு நீ யாருமான்னு கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. சோ இந்த பொண்ணு பேச வராத போல நினைச்சுக்கிட்டு அங்க வந்து கிளம்ப பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு இவன் பின்னாடியே வரா. அவன் பயத்துல பஸ் ஏறிடுறான். ஆனா இந்த பொண்ணு வெளியே இருந்துகிட்டு ஹீரோவை ஏக்கமா பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவனும் வேற வழி இல்லாம இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். அவன் இந்த குழந்தை யாருன்னே தெரியல, திருவிழால பார்த்த தனியா நின்றுட்டு இருந்தா, அதனால கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான்னு சொல்றான். அந்த போலீஸுமே கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீயே வச்சுக்கன்னு சொல்றான். இவனும் வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான்.